Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலான ரவுண்ட் நெக் தான் இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நான். ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து நான் அளவு எடுத்திருக்கேன். அளவு எடுத்துட்டு அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நான் லைனிங்கில் தான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலே தான் நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து மேலே வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பீஸ் வந்து அடியில் வச்சுருக்கேன். அதுக்கும் அடியில் தான் வந்து நம்ம டிசைனர் கிளாத் வச்சுருக்கோம். டிசைனுக்கு வந்து நான் இன்றைக்கி ப்ளூ கலர் கிளாத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. பார்டரும் முந்தியும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மெரூன் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் தான் இது. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப மைல்டான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக வந்து நான் அடியில் அந்த கலர் வச்சுருக்கேன், ப்ளூ கலர் வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த ப்ளூ கலர் வந்து நான் வச்சுருக்கேன். அது வரைக்குமே வந்து ப்ளூ கலர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சு நீங்கள் அப்படியே அதுக்கு மேலேயே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இன்றைக்கி. இது கேன்வாஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கட்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கு ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் மூடி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இது வரைகிறதுக்கு, அந்த ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதுமே வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ரவுண்டாக வந்து அந்த சர்க்கிள் கரெக்டாக வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா அடியில் இருக்க பீஸ் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் லேஸ் ஒர்க் மட்டும்தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அந்த கட்டிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம சைடில் ஆம்ஹோல் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 சைடுமே வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டில் வந்து நான் ஒரு 1.25 இன்ச் மெஷர் பண்ணியிருப்பேன் எக்ஸ்ட்ரா. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் மடித்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கார்னர்லேயே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவரால் வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த சைடில் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கேலப் டிசைனில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். லேஸ் ஒர்க்குமே வந்து நான் சேம் கலரில் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ப்ளவுஸ் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா மெரூனில், ஸோ அந்த கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். மெரூன் வித் ஒரு மாதிரி ஒரு சில்வர் ஷேடிங்கில் இருக்கும் அந்த கலரு. ஸோ அந்த கலர்லேயே நான் லேஸ் எடுத்திருக்கேன். சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு ஜரிகை ஃபுல்லாகவே வந்து சில்வர் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் காப்பரோ இல்லை கோல்டோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வேறு மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனில் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, மெரூன் கலர். கரெக்டாக அந்த கட்டிங்கில் வரும்போது மட்டும் லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே வந்து இதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் மட்டும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சைடில் இருக்க கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பெண்ட் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெதுவாகவே பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் ஈஸியாகிடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இது வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கேன்வாஸ் எதுவுமே வைக்கல. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து டெய்லி ஒன்று ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டைம் எதுவுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லாமல் வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணலான்ற மாதிரி தான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் எதுவுமே கொடுக்காம இந்த டிசைன் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம்.
பட் இதோட அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டுமே கொஞ்சம் டார்க் கலராக இருந்தது. ப்ளூ வித் மெரூன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே வந்து நான் இந்த டிசைன் அப்படியே வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் இன்னொரு கார்னர்லேயுமே வந்து நான் அந்த லேஸை வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கீழே இருக்க பிசர் எதுவுமே வந்து நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஒன் சைடு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்லேருந்து நம்மளுக்கு அந்த பிசரை வந்து நூல் நூலாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு லைஃப் இருக்காது, அவ்வளோ நீட்டாகவும் இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் லேஸ் வச்சு கவர் பண்ணும்போது 2 சைடுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 2 சைடுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். 2 கார்னருமே வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் வந்து நான் மெரூன் கலரில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல சதுரமான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் வந்து நல்ல சதுரமான பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து அந்த கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த கார்னர்லேருந்து நீங்கள் அப்படியே வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க. சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா அதை பாதியோடு நிப்பாட்டிட்டு அது கீழே இருக்க பீஸ் எல்லாமே ஒன்றா வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து மிஷினில் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த ஃப்ளவரு. பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சேம் டைம் வந்து உங்களுக்கு கிளாத்துமே வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இருக்கிற டிசைனுக்கு வைக்கிறத விட இதுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நான் நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் இந்த பேட்டர்ன் தான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு நெக்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து இதே மாதிரியே நான் ஃபுல்லாக ரோல் பண்ணி நான் ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பேஸில் என்ன கலர் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான கலரில் வந்து நீங்கள் இந்த பீஸை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அதனால் நான் இன்றைக்கி கீழே வந்து பேஸில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். டிசைன் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து நான் மெரூன் கலரில் எடுத்திருக்கேன். டிசைனர் கிளாத்துமே வந்து நான் நல்ல ஒரு ஜாஸ்மின் கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிளாத்தில் நீங்கள் டிசைன் பண்ணும்போது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ளைன் கிளாத்தில் நீங்கள் டிசைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நார்மலான டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான டிசைனாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் நிறைய ஜரிகை வச்ச ப்ளவுஸோ இல்லை ப்ரொக்கேட் ப்ளவுஸ் அந்த மாதிரி நிறைய ப்ளவுசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் எதுலேயுமே வந்து டிசைனுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு பைப்பிங்கோடு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பைப்பிங்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாமே ப்ளைன் கிளாத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வந்து நான் நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டிச் பண்ண பீஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அதுக்கு கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்லைனில் வச்சு அப்படியே வந்து தையல் போட போகிறேன். ஃபுல்லாக ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றாவே வச்சு நீங்கள் அப்படியே தையல் போட்டுகிட்டே வாங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்லைன் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கட் பண்ணியிருக்க எட்ஜில் இருந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் வைக்கும்போது எல்லா பீஸுமே வந்து உள்ளே கவர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாவது 1-2 பீஸ் வந்து மிஸ் ஆகிடும் நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பைப்பிங்க்கு உள்ளே ஏதாவது டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல எட்ஜஸ் வரைக்குமே வந்து நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் கொண்டு போயிருங்க. ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பைப்பிங்க்கு தான் நான் இன்றைக்கி கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்துமே வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் கிளாத்தாக எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி ப்ளவுஸில் வந்து பேஸில் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதே கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து தான் நான் இன்றைக்கி பைப்பிங் கொடுக்க போகிறேன்.
உங்களுக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி யூஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ வேறு கலர்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு கலரில் வந்து கிராஸ் பீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஜரீஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ கோல்டன் கலரோ இல்லை சில்வர், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த நெக்லைன் ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து நான் அந்த ப்ளூ கலர் கிளாத் வச்சு நான் பைப்பிங் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து இன்றைக்கி சில்வர் கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த சில்வர் கலர் பார்டருமே வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கல, ரொம்ப வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த கலரை வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அதனால் நான் அதை மைல்டாக மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். சில்வர் கலரில் வந்து அந்த கீழே பீடு வைக்கிறதுக்கு நான் ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் அந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நெக்லைனில் பைப்பிங் கொடுத்தாச்சு. பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் பைப்பிங்க்கும் இடையில வந்து நம்மளுக்கு கீழே ஒரு லேயர் லேஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதே கலர் லேஸ் வந்து நீங்கள் அந்த இடத்துலையும் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லேஸ் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் ஒர்க் கூட கொடுக்கலாம். அந்த டிசைனில் ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக கீழே வந்து சின்னதாக வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட போகிறோம். தையல் போடுறதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் நூல் தான் எடுத்திருக்கேன். பாபின்லேயும் மேலேயும் வந்து ஒயிட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல பிரைட்டான ஒரு கலரில் கிடைக்கும். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நான் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே இருக்கேன். ஒரு 3-4 ஸ்டிச்சிங் வந்து கண்டினியூஸாக அதே இடத்துலையே போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா டார்க்காக தெரியும் உங்களுக்கு அந்த கலரு. ஓவரால் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதே பேட்டர்னில் தான் நான் வந்து எல்லா பீஸ்லேயுமே நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் வந்து நான் பீட் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், ஃபுல்லாக நான் பீட் ஒர்க் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த நெக்லைனில் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் பீட் கொடுத்துருக்கேன். சேம் டைம் வந்து கீழே வந்து நம்ம ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்போம் ஒயிட் கலரில், அந்த இடத்துலையும் நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. டபுள் லேயரில் வந்து ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. மேக்ஸிமம் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது. டபுள் கலர்லேயும் இருந்தது. மேக்ஸிமம் வந்து இந்த சாரீக்கு வந்து இதை விட கிராண்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சாரீ வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும், பட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருந்தது. ரெண்டுமே வந்து வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது. எனக்கு சாரீ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.